சார் வணக்கம். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? சார் உங்ககிட்ட மற்ற கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி ஓடிட்டே இருக்கீங்க? ரெஸ்ட் எடுப்பீங்களா? எவ்வளவு நேரம் தூங்குறீங்க ஒரு நாளைக்கு? அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன், அப்புறம் எப்படி தூக்குறது? பார்க்கும்போதெல்லாம் ஒண்ணு விஜய் சார் கூட இருக்கீங்க, இல்ல கேம்பெயின்ல இருக்கீங்க, இல்ல கட்சிக்காரங்களை சந்திக்கிறீங்க. எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. ஒரே ஆள் தாங்க. மொத்த கடைக்கு நீங்க மொத்த கடைக்கு நான் தாங்க சப்ளை எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு நம்பர் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க. சக்திமான் தோத்துறாரு. அப்படியே அது தளபதியை பார்க்கறோம்ல, அத பார்க்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு டேய் என்னடா வித்த காட்டுற மாதிரி பார்ப்பானா? ஐயோ என்ன ஒரு வெக்கம். ஐயோ எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எல்லாரும் அண்ணன்னு கூப்பிடுவாங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு அப்பா வயசுல இருக்கீங்க. ஆனா உங்க எனர்ஜியும் வேகமும் பார்க்கும்போது ஒரு 25 வயசு பையனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கு. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். அந்த எனர்ஜியின் ரகசியம் என்ன? எல்லாம் கடவுள் தளபதி தான். பாண்டிச்சேரி அரசியல்ல இருந்து தமிழ்நாடு அரசியலுக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு சார்? என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? அரசியல்ல நான் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்பயே நான் ஆரம்பிச்சிருந்தேன். அங்கேயே உங்களை பொலக்கச்சி விளக்கேத்திருக்கணும். இப்ப இங்கே ஏதாவது போலான்னு பாக்குறீங்களா? நம்ம மக்களுக்கு எப்படி சேவை செய்யறோம்ன்றது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க. உணர்ச்சி மக்களை சந்தித்து நான் ஓட்டு கேட்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உற்சாகத்தோடு என்னை வரவேற்கிறார்கள். நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய்யா பேசிக்கே இருப்பேன். விஜய் சார் அவர் உங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி மாறி இருக்கு சார்? நான் 27-28 வருஷமா அவருடன் இருந்து கொண்டிருக்கிறேன். எப்படின்னு என்னப்பா? எப்படின்னு என்னையா? 28 வருஷமா எப்படி இப்படி கக்கூஸ் ரூல்ல தங்கிருக்கீங்க? எனக்கு அவரோட இருக்கிறதுல தான் எனக்கு என்னுடைய பலமே அவருடன் நான் இருப்பதுதான். புடி நல்லா காக்கா புடி, என்ன பிடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது. அவர்கிட்ட நான் வந்த பிறகுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறிச்சு. இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே அவரோட இருக்கு. சரி போ, ஒரு இருக்கார்ல போ, அப்புறம் வா. என்ன சடனா ஒரு சைலன்ஸ்? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கூடவே இருக்க. அவர் கூட ஒரு 5 செகண்ட் இருந்தா கூட அது வாழ்நாள்ல யாருக்கும் மறக்க முடியாது. அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டுக்கு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? வாய்ப்பு அது கிடைச்சது. தினந்தோறும் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்படி அவரை பார்க்கும்போது அந்த பதட்டம் அந்த இது இருந்ததோ. எதனால டாக்டர் இப்படி ஆச்சு? சின்ன வயசுல இஷ்டத்துக்கு அரைப்படல் அடிச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இன்னைய வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு அப்படியே தான். 15 வருஷமா ஆறலையா? சுகரா இருக்க போது டாக்டர் போய் பாடுறா. அந்த பார்க்கும்போது அவர்கிட்ட போகும்போது 1 நிமிஷம் 2 நிமிஷமாவது அட்லீஸ்ட் 1 மினிட்டாவது எனக்கு அந்த ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கும் எனக்கு அப்படிதான். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. ஓகே சார், அவர் ஒரு லீடரா இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடுறாங்க. தலைவனா? டேய் அவன் தலைவனடா, அவன் 420. உங்களோட ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் சொன்னா நல்லா இருக்கும் சார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. அதெல்லாம் உத்தூண்டா இருக்கும் போதே உள்ளுப்பாடே கலாண்டு போனவன். அதெல்லாம் கிட்டத்துல சேர்க்க கூடாது. உண்மையிலே எனக்கு அவரோட நான் இருக்கிறதுன்றது எனக்கு கடவுள் கொடுத்த வரம். கொஞ்சம் ரொம்ப நெஞ்ச நக்காத. என்னுடைய பூர்வீக நமக்கு தான் வரல இல்ல, விட்டுடுங்க. ஜென்மத்துடைய புண்ணியம் இப்போ அவரோட நான் இருப்பது நான் பெருமையாக கருதுகிறேன். அல்வா கிட்டுறது போதும், மேட்ருக்கு வாப்பா. அதுக்கடுத்து அவர் அங்க தொண்டர்கள் பார்க்கும்போது கூட நீங்க அவங்களுக்கு உணவுலாம் பரிமாறுறீங்க. அது ஒரு குடும்பம் மாதிரி. இப்படி ஒரு கேடு கெட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. நீங்க எப்படி இப்போ அண்ணன் தம்பி அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு பரிமாற மாட்டீங்களா? இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். தலைவரே அதை அவரு அவர் கையாலேயே சாப்பாடு போடுவாரு. அவரை நீங்க பார்க்க வந்தீங்கன்னா அவரு தான் எடுத்து காஃபி கொடுப்பாரு. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. அவரே அவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர். இது ஒரு கட்சி. என்னது தூமண்ணுங்க சார், நல்ல சகனம் வச்ச. என்னது ரெண்டாவது தூமண்ணுங்க சார், நல்ல சகனம் வச்ச. நீங்க எப்பவும் ரொம்ப கலோக்கியலா பேசுவீங்க. அந்த மேடை பேச்சு அந்த மாதிரிலாம் அவங்க கிட்ட பார்த்ததே இல்ல. தளபதி அவர்களின் தலைமதி மாநாடு, ஒரு மாநாடு இல்ல 2 மாநாட்டுல நீங்க 8 கிலோமீட்டர்ல 80 கிலோமீட்டர் திரும்பினாலும் சரி, தமிழ்நாடு முழுக்க இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர், ஊடக நண்பர்களே, பெரியோர்களே, ஆர்ப்பாட்டம் அளிக்க வேண்டும் என்பதை, இங்கு யார் வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை தெளிவானவை, முறையை கட்டாயமாக ஆக்க வேண்டும். சில நேரங்களில் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இட்டுன்னு போறதுன்னு ரொம்ப இயல்பா எல்லாரும் வீட்டுல அப்படிதான் பேசுவோம். ஆனா அது சோசியல் மீடியால இது அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அவன் அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை. எப்படி சார்?
டெய்லி வாங்கினா எப்படி வலிக்கும்? தலைவர் வந்து எதை பற்றி எனக்கு வேண்டியது தலைவர் மட்டும்தான். நோ தப்பாகுதுண்ணா. விஜய் சங்கீதாவை லவ் பண்ணல. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு, மேல மேல. விஜயத்தான் புசி ஆனந்த் லவ் பண்றான். நான் பாட்டுன்னு என் வேலை என்னவோ அதை பார்ப்பேன், தலைவர் சொல்றது கேட்பேன். அவ்வளோ. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. டி நகருக்கு வருவோம் சார். நீங்க டி நகருக்கு வந்ததுக்கு அப்புறம் அது டிவிக்கே நகரா மாறிடுச்சாமே. இது ஓவர் நக்கல். அந்த அளவுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் டிவிக்கு கொடி, விசில் சத்தம். ஏன்டா டேய், இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குதாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவான்? எப்படி இருக்கு சார்? மிக சிறப்பாக இருக்கிறது. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க? மக்கள் பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்குறாங்க. அதை நான் உண்மையாவே நான் பார்க்குறேன். பாரானாயே, அங்க பாரானாயே. விஜய் பிள்ளைக்கா பையன். விஜய்னா யாரு? என்ற ஒரு நடிகர். அவன் குடும்பத்தையே காப்பாத்த தெரியாத விஜய் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாத்துவாரு? எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணேன். என்னை மீறி என் கண்ணிலேருந்து தண்ணியாக வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு. எப்பா இப்படி போய் சொல்றியப்பா? 70 வயசு இருக்கும் அந்த பாட்டி. அது விசில் இது அந்த பாட்டி வந்து இது பண்ணிட்டு இப்படின்னு தம்ஸ் அப் காட்டுறாங்க. கதையை சொல்லிட்டு கோரத்தை கொட்டாயிருந்துச்சு. இதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த வரம். தளபதியால தானே இது கிடைச்சது. இல்லைன்னா நான் யாரு சார் ஒரு கேன அதை வாழ்நாள் ஃபுல்லாக இந்த மக்களை, டி நகர் தொகுதி மக்களையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் நான் வந்து எக்காரணத்து கொண்டும் மறக்கவே மாட்டேன்றத தெளிவாக சொல்கிறேன். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? தலைவர் தான் 234 தொகுதிக்கும் முகம். அவரை தான் சொல்லி நம்ம ஓட்டுக்கிறோம். இங்க பாரு. நம்பர் 1, நம்பர் 2. ஏகேவை தூக்கிட்டு வந்தாலும் சரி, எம்எஸ்டியை தூக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு ஓட்டு போட முடியாது. தலைவர் கோசம் தான் ஓட்டு, இந்த ஆனந்த் கோசம் ஓட்டு இல்லை. உன்னையா யாரும் தெரியாது, இல்ல உங்க ஒப்பு கதை. உண்மையாவே எனக்கு வந்து அது ஒரு ஆனந்த கண்ணீரா. ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, செட் ஆகாது, நீ எல்லாம் மிடிலே போ இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தலைவர் மேல அவங்க அந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப ஏறி இனி ஒரு காலங்களில் டி நகர் மக்களோட தான் நான் இருப்பேன் என்பதை தெரிவித்துக் இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். மாசம் 50,000 ரூபாய் சம்பளத்தை கூட விட்டுட்டு யாருக்கும் வர மனசு வராது. இந்த இடத்த விட்டுட்டு வரணும்னு சொல்லும்போது எப்படி அது நடந்துச்சு? அதிசயமா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு மக்களை வந்து அவரை சிஎம் ஆக்கணும்னு இது பண்ணியிருக்கிறாங்க. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. அவருக்கு எவ்வளவு நெருக்கடி வருதுன்னு நமக்கு தெரியும். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அவர் வெளியில அதை பத்தி பேசுறதும் இல்ல. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. மக்களுக்கு சேவை செய்ய நான் வந்துட்டேன். எல்லாத்தையும் தாங்கி கொண்டு நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த தைரியம். பயமா அது கடிச்சிடாத. யார் எது ஒன்னாலும் சொல்லட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்ன்றது தான் அவருடைய. ஏய் உனக்கு வெக்கமான சூடு சொன்னா எதுவுமே இல்லையா? கன்னிகா ஸ்டோர்ல கிடைக்கும், காக்கல வாங்கிக்க. அவர்தான் அவரை மீறி சில நேரம் நமக்கு கூட கோவம் வந்துடும். நம்ம தலைவரை பத்தி பேசுறாரு, நமக்கு அது கோபம் வரும் தான். ஏன் சேர தூக்குறீங்க? சேரவை எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்? தாவேக்காவோட பெரிய பலமே இளைஞர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ். முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா. ஆனா அவங்கள வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி சிலர் தற்குறிகள்னா சொல்றாங்கல்ல, அதை கேட்கும் போது மனசு எப்படி? அதெல்லாம் தான் சார். என்ன உண்மை சொன்னா எரியுதா? உங்களை கூட அந்த கன்னத்தை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. என்னடா இது ராராவா? அட கர்ம பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே. ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது, என்னை பார்க்கறது நான் அழகா எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன
பியூட்டிஃபுல்லா இருக்கீங்கண்ணே. தலைவர் எப்பயுமே அது சும்மா இப்போ சொல்லிடுவோம் ஓட்டுக்கோ சொன்னா சொல்லுன்னு சொன்னீங்கன்னா அவர் சொல்ல மாட்டார். அது இல்லை இது சாத்தியமா, இது நடைமுறைப்படுத்த முடியும்னா நான் வாக்குறுதி கொடுக்குறேன், இல்லைன்னா வாக்குறுதி கொடுக்க மாட்டார். 6 சிலிண்டர்கள் தாய்மார்களுக்கு கட்டணம் இல்லாம கல்யாணம் ஆகி போற நம்ம தங்கைகளுக்கு 1 பவுன் தங்கமும் பட்டு சேலையும் 60 வயசு வரைக்கும் இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500. எல்லாருமே தமிழ்நாட்டுல எந்த மூலையிலிருந்து எங்க வேணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பஸ்ல வேணாலும் ஃப்ரீயா சொன்ன மாதிரியே ஃப்ரீயா போகலாம். இதெல்லாம் வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான். இதனால ஒரு யூஸுமே கிடையாது. உங்க தொகுதி பேர் தான் உங்களுக்கு ஒரு அடையாளமா மாறிடுச்சு இல்லையா? இப்ப இனிமே புசி ஆனந்த் வந்து டி நகர் ஆனந்தா இருக்க போறாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? எனக்கு குழந்தை பிறந்தா சௌமியா தாண்டா பேர் பிறந்தா தலைவர் தளபதிக்கு விசில் சின்னத்துல ஓட்டு போடணும்னுட்டுன்னு இப்போ இல்லை, என்னடா சொல்ற, பல மாதங்களாக அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். கண்டிப்பா டி நகர் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோட்டையாக கண்டிப்பாக மாறும். கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. எங்களை எல்லாரையும் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்ந்தெடுக்க போறார்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.